ஹலோ, பேசுகிறது விவேக். பிரியமுடன் விவேக். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம், ஜனநாயகம் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கப்பட்டாச்சு. மறு தணிக்கை குறித்து தயாரிப்பு நிறுவனம் கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஜனநாயகம் திரைப்படம் கட்சிகள் பயப்படும் அளவுக்கு அதெல்லாம் ஊமை வழிகள் திரைப்படமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஊமை வழிகள் ஒரு காலத்தில் அரசியல் மாற்றத்தை உண்டாக்கின ஒரு படம். ஊமை வழிகள் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அந்த அளவுக்கு ஜனநாயகம் கொண்டு வருமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்திற்குரிய கேள்வி தான். ஊமை வழிகள்ன்றது அது வந்தப்போ தமிழ் திரையுலகமே, இன்னும் சொல்லப்போனால் இந்திய திரையுலகமே அந்த படத்தை பற்றி ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. முதல்ல பயோஸ்கோப்பில் எடுக்கப்பட்ட படம் அது. அதில் விஜயகாந்த் தன்னுடைய நடிப்பு மிக நேர்த்தியாக இருக்குது. திறமையாக நடிச்சிருப்பார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஜனநாயகன் படத்தை பார்த்து அரசியல் தலைவர்கள் பயப்படுறாங்கன்னா, அவங்க இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தது, அரசியல் செஞ்சது என்ன நம்பிக்கை இருக்குது, அரசியல் சாசனம் மீது என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்க மேலே தான் என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்கன்ற ஒரு கேள்வி நம்ம அறியாமலே இருக்குது. இந்த மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு திரைப்படத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் ஊமை வழிகள் மாதிரி ஒரு திரைப்படமாக இருந்தாலும் நீங்களாம் பயப்படலாம். ஏன்னா பாலைவனம் பறவைகள்னு சொல்லிட்டு கலைஞர் கதை வசனத்தில் சத்யராஜன் பிரபு நடித்த ஒரு படம் இருந்தது. அந்த படமும் மிகவும் பிரமாதமாக அந்த காலத்தில் ஓடின படம். நாளடைவில் தூங்காத தம்பி தூங்காது, உன்னால் முடியும் தம்பி, பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களால் நடிக்கப்பட்ட உன்னால் முடியும் தம்பி கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் அப்படி சொந்த தயாரிப்பில் எடுக்கப்பட்ட படம். அந்த படமும் ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டாகின படம். அதன் பிறகு புலன் விசாரணையில் வராது. புலன் விசாரணை சொல்லலாம். அதன் பிறகு சத்ரீனை சொல்லலாம். கேப்டன் பிரபாகரனை சொல்லலாம். அதன் பிறகு சத்யராஜில் அமைதிப்படியை சொல்லலாம். இதெல்லாம் அரசியல் மாற்றத்தை அந்தந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல் மாற்றத்தை உண்டாக்கிய திரைப்படங்கள். இத்திரைப்படங்களுக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வழங்கிய போது அப்போ இருந்த தலைவர்லாம் ஒரு திரைப்படத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அது சினிமா, மாஸ் மீடியா, அது மக்கள்கிட்ட என்ன பேசிட்டு போகுதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க அந்த படத்தெல்லாம் வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போலாம் கலைஞர் சினிமாவை கண்டு பயந்தவர் கிடையாது. காரணம், அதுக்கு இணையாக இன்னொரு திரைக்கதை எழுதி வசனம் எழுதி படம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கலைஞருக்கு அப்போ தைரியமும் நம்பிக்கையும் இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் திரைப்படங்கள் தான் இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி ஜனநாயகம் திரைப்படத்தில் அப்படி என்ன தான் அரசியல் பேசப்பட்டிருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. இருந்தாலும் இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கான்னு புரியல. இப்படிக்கு உங்கள் விவேக்.